சுவாமியே சரணமையப்பா. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல சபரிமலையில இருக்கிற மாளிகைபுரத்து மஞ்சம்மாவை பத்தி தாங்க தெளிவா பார்க்க போறோம். ஸோ இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். பக்தர்கள் எல்லாரும் மாளிகைபுரத்து மஞ்சம்மாவை தரிசிச்சுட்டு இருக்காங்க. ஐயப்பனை பார்த்துட்டு இங்க வந்து இந்த அம்மனை தரிசிச்சுட்டு இருக்காங்க. இங்கே ஒரு உண்டியெல்லாம் வச்சிருக்காங்க. வேணும் அப்படின்றவங்க காணிக்க செலுத்தலாம். பெருசா ஒரு மணி இருக்கு. மாளிகைபுரத்து அம்மனை தரிசிச்சுட்டு இந்த இடத்துல பக்தர்கள் எல்லாரும் நம்பிக்கையோட தேங்காய் உருட்டிட்டு இருக்காங்க. முக்கியமா இங்க கன்னி சுவாமிகள் நிறைய பேர் தேங்காய் உருட்டுறாங்க. இப்ப நீங்களே பாக்குறீங்க. பக்தர்கள் அவங்களுடைய இருமுடியில சுமந்துட்டு வந்த மஞ்சள் குங்குமம் இது எல்லாத்தையுமே இந்த இடத்துல கொட்டி அம்மனை வழிபடுறாங்க. இங்க கொட்டிட்டு அவங்க போனதுக்கு அப்புறமா பக்தர்கள் அந்த மஞ்சள் குங்குமத்தை அவங்களுடைய வீட்டுக்கு எடுத்துட்டு போறாங்க. இப்ப நம்ம இருக்கிற இடம் தாங்க சபரிமலையில இருக்கிற மணி மண்டபம். மேல பார்த்தோம்னா 3 மணி இருக்கு. உள்ள ஒரு விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கு. இங்க பக்தர்கள் வெளியில இருக்கிற விபூதியை கொட்டி எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. உள்ள ஒரு விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கு. இங்கேயுமே ஒரு உண்டியல் வச்சிருக்காங்க. வேணும் அப்படிங்கிறவங்க பக்தர்கள் காணிக்கை செலுத்தலாம். நிறைய உண்டியல் வச்சிருக்காங்க மஞ்சமாதா கோயிலை சுத்தி. ஸோ இங்க வந்து பார்த்தோம்னா ஐயப்பனுடைய ஹிஸ்டரியை அப்படியே இந்த மாதிரி போட்டோவா செதுக்கி வச்சிருக்காங்க. பந்தல ராஜா ஐயப்பனை வளர்த்தது, அவர் மகிழ்ச்சி அரக்கிய வதம் பண்ணது, அதுக்கப்புறமா அவர் திரும்பி பந்தல அரண்மனைக்கு வந்தது, அதுக்கப்புறமா சபரிமலையில அவர் இப்போ பக்தர்களுக்கு அருள் புரிஞ்சிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே இங்க தெளிவா செதுக்கியிருக்காங்க. இங்க வந்து பார்த்தோம்னா பக்தர்கள் சில பேர் சரத்தை குத்தி வச்சிருக்காங்க. அப்படியே நம்ம அந்த மரத்துல பார்த்தோம்னா அத்தி பழம் கொத்து கொத்தா தொங்கிட்டு இருக்குங்க. இங்கேயும் பார்த்தோன்னா ஒரு சுவாமி இருக்காங்க. இவங்க மேலேயும் ஃபுல்லா மஞ்சளை கொட்டி பக்தர்கள் வழிபடுறாங்க. இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா 9 நவகிரக சுவாமி வச்சிருந்தாங்க. ஆனா இப்போ அங்க இருந்து எடுத்துட்டு இந்த இடத்துல 9 நவகிரக சுவாமி வச்சிருக்காங்க. மாளிகைபுரத்து மஞ்சமாதா தேவியே சரணமையப்பா. இங்க வந்து பார்த்தோம்னா பக்தர்கள் எல்லாருமே தரிசிச்சுட்டு இருக்காங்க. அம்மனை தரிசிச்சுட்டு முன்னாடி பார்த்த மாதிரி இப்ப நம்ம அப்படியே பின்னாடி போறோம்.
சுவாமியே சரணமையப்பா. இப்போ இந்த வீடியோவில் நீங்களே பார்த்துருப்பீங்க, சபரிமலை மஞ்சா மாதாவை பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக காமிச்சிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சேனல் பிடிச்சினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது ஃப்ரீ தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.